வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் லினோவாவில் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்? ப்ளூடூத் ஹெட்ஃபோன், ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதைத்தான் இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இதுதான் பாக்ஸ் அம்சமாக இருக்குது. ஆனால் லினோவா ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட் தான் வாங்கினேன். விலை வந்து 1200. ஸோ லினோவா 1200 கிடைக்கும்போது நீங்கள் டிசைட் பண்ணது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி. ஸோ இது ஒரிஜினல் இல்லை, ஆனால் லினோவோ பேரில் டூப்ளிகேட் பிராண்ட் ப்ராடக்ட் வந்து அவுட் ஆகிருக்குது. ஸோ அதைத்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். லினோவோண்டு வச்சுருந்த ஒரு பேர் தானே, ஸோ அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். லினோவா அன்பாக்சிங் ஈஸி. எடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்னென்ன தந்துருக்காங்கன்னு சொன்னால் ஒரு சார்ஜர் கேபிள் தந்துருக்காங்க. அதோட 4 போட் தந்துருக்காங்க. இது சேஞ்ச் பண்ணுறது பிளாஸ்டிக் இது. ஓகே, இதுதான் இந்த ஹெட்ஃபோன். ஸோ ப்ளூடூத் தான் பார்த்தியாச்சு. கேபிள் இருக்குது. இதில் ப்ளூடூத் கேபிள் சார்ஜிங் வந்து இதில் தான் சார்ஜ் பண்ணுறது. ஸோ சார்ஜிங் வந்து இதில் இருக்குது. இங்கே தான் சார்ஜிங் இருக்குது. அடுத்தது ஆன் பண்ணி சவுண்ட் கூட்டுறது குறைக்கிறது. அடுத்தது ப்ளூடூத்தில் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறது இதில் இருக்குது. ஸோ இதில் இருக்குது. ஸோ லினோவா பேர் இதுலேயும் மடிச்சிருக்குது. இதோட இது கனெக்ட் ஆகுது. ஸோ இதை கழுத்தில் மாட்டிட்டு அப்படியே காதுக்குள்ள அடிக்க வேண்டியது தான். அடிக்க ஃபோனை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது இப்போ காட்ட போகிறேன். வாங்க ஆன் பண்ணுறேன். சார்ஜில் நான் சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் போட்டோன்லேயே இதில் சிவப்பு கலர் லைட் எரியும். நார்மலாக ப்ளூடூத்னு சொன்னால் இந்த கலர் வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகும்போது பேரிங் ஆகும்போது ஒரு நீல கலர் பட்டன் வந்து விட்டு எரியும். ஸோ இது வந்து சார்ஜிங்கில் இருக்கிறதால ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு 10 நிமிஷம் சார்ஜ் ஆகினா பிறகு எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 10 நிமிஷத்துக்கு பிறகு சார்ஜ் ஆகிருக்கு. அது ஃபுல் சார்ஜில் ஒரு அளவுக்கு சார்ஜ் உங்களுக்கு காட்டுற அளவுக்கு சார்ஜ் ஆகிருக்கு. இந்த இருக்குது ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். கனெக்ட் ஆகிறதுக்கு, அதாவது ஃபோனோட இதோட கனெக்ட் ஆகிறதுக்கு இது சர்ச் ஆகி கொண்டிருக்கு. ஸோ நான் அதை ஃபோனை தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபோனை ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபோன் ஆன் பண்ணோன்னா ப்ளூடூத்தில் போய் ப்ளூடூத்தை ஆன் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு இதை காட்டுறேன். இந்த 10 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகியிருக்காது. ஸோ இந்த வீடியோவுக்கு தேவையான அளவுக்கு சார்ஜ் ஆகிருக்கு. அதை ஃபோனோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ இதை நான் சார்ஜ் பண்ணி முடிஞ்ச பிறகு இதை உள்ளுக்க போட்டு கிளிப் அமர்த்துறேன். ஓகே, அமர்த்தின பிறகு உள்ளுக்குள்ளே போயிடுவார். ஸோ இது சவுண்ட் கூட்டுற பட்டன், இது குறைக்கிற பட்டன், சவுண்டை கூட்டி குறைக்கிற. ஸோ இதை நான் நடுவில் இருக்க பட்டன் இருக்குது தானே, அதுதான் இந்த ப்ளூடூத்தை ஆன் பண்ணுறது. இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த டபுள் கலர் எரியுது பாருங்கள், ரெட்டு ப்ளூ. அது வந்து இந்த டிவைஸ் வந்து இந்த ப்ளூடூத் டிவைஸ் வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஜோடியை தேடுது. அதுதான் ஃபோன் டேப் எனி ஃபோன் அதுதான் இதை கனெக்ட் ஆகும். ஸோ நான் அன்லாக் பண்ணினோடைய ப்ளூடூத் செட்டிங்ஸில் போயிருக்கேன். ப்ளூடூத் செட்டிங்ஸை ஆன் பண்ண கையோட பேரிங் சர்ச் பண்ணி கொண்டிருப்பார். ஏற்கனவே இந்த இன்னொன்று கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நேம் வந்து HE05X. இது தான் இந்த கனெக்ஷனோட நேம், ப்ளூடூத் நேம். ஸோ இதை கிளிக் பண்ணோம்ல சர்ச் ஆகி கொண்டிருக்குது. பேரிங் கன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. இதை அலோவ் பண்ணிவிட்டு பேரிங் கொடுக்குறேன். பேரிங்கில் போய் கொண்டு இருக்கு. ஸோ கனெக்ட் ஆகிட்டு கனெக்ஷனில் வந்துருக்கு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கனெக்ட் ஆகிட்டு கனெக்ட் ஆனால பேட்டரி லைஃப் காட்டுது. கொஞ்சம் நேரம் போட்டேன், ஹை சார்ஜில் போட்டால் 80% சார்ஜில் இருக்குது. இன்னும் 20% வந்தால் இன்னும் கொஞ்சம் 10-15 இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா ஃபுல் 100% சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ ஃபோனோடது கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆன அப்புறம் பாருங்கள் லைட் ஏரியா வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, ஆனால் இங்கே ஃபோனில் கனெக்ஷன் காட்டுது.
இப்போ நான் உங்களுக்கு பாட்டு வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணி சவுண்ட் வெளியே வருதான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா சவுண்ட் வந்து காதுக்குள்ளே இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லது. இப்போ டிஸ்டர்பாக இருக்கும் தேர்ட் பார்ட்டி நீங்கள் யாரும் ட்ராவலிங்கில் இருக்கும்போது. ஸோ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணி இந்த பாட்டை நான் போடுறேன். அட்வர்டைஸ்மெண்ட் சவுண்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னமா இருக்குண்டு. ஃபுல் சவுண்ட், ஆனால் சவுண்ட் ஒன்றும் வெளியே வரையில. ஓகே, ஒரு மெல்லிய அளவு சவுண்ட் என்ன அடப்பில் தானே. ஸோ சவுண்ட் வந்து மெல்லிசாக தான் கேட்குது. காதில் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். சவுண்ட் வந்து செம்மையாக இருக்குது, பேஸ் நல்லா இருக்குது, ஒரிஜினல் மாதிரி இருக்குது. சொல்கிற அளவுக்கு தெரியலை. என்ன சொன்னால் நான் ஒரிஜினல் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் ஒரு நார்மல் நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோனை பாவிக்கும்போது இதோட பேஸ்கள் சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்குது. இதை நான் விற்கிறதுக்கான ஃபேஸ்புக் லிங்க் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அதில் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பரை அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாக்கள் எனக்கு இது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இதில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த இமெயிலில் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சேலிங் இதை நான் உங்களுக்கு தரேன். இந்த ப்ரைஸ் வந்து 1200.